தட்டான்குளம் விவோ மதுரை மாவட்டம் நரசிங்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட தட்டான்குளம் கிராமத்து மக்களின் வேதனை. எங்க பட்டாளன் அந்த ஊர் விட்டு போக மாட்டோம். நாங்க எங்க பாட்டையும் பூட்டையும் காலத்துல இருந்து நெறிஞ்சி முள்ள கூட்டி இந்த ஊர்ல இருக்கோம். இந்த ஊர்ல நெறிஞ்சி முள்ளா கடந்துச்சா அதை கூட்டிட்டு அதுல குத்த வச்சு இருந்தாங்க. இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டில் இருக்க முப்பட்டு வீட்டு ரசீது வச்சுருக்கேன். இப்படி இருக்கையில் எங்களை வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வெளியேற மனசு இல்லை. எங்களுக்கு பட்டா கொடுங்க, இல்லையா எங்களை நீங்கள் வேண்டாம் அடித்து கொள்ளுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா எங்கள் அப்பாவோட அப்பா, அவங்களோட அப்பா எல்லாருமே இங்கே வாழ்ந்ததுக்கான எல்லாருமே இருக்குது. இப்போ எங்களுக்கு பாட்டம் பூட்ட முன்னோர்கள் இருந்தாங்க. இருக்கையில் அவங்க ஒன்றும் பட்டாக்கிட்டாலாம் ஒன்றும் வாங்கலை. எங்களை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் இப்போ புள்ள குட்டியே ஆகி போயிட்டோம். இப்போ நாங்கள் 60-70 வருஷம் ஆச்சு. இன்னமும் எங்களுக்கு பட்டாலும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இப்போ வீட்டை இடிக்கிறோம், வீட்டை காலி வருங்க இடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தட்டான்குளம் கிராமம் இருக்கிறது. ஆனால் தட்டான்குளம் கிராமம் முழுவதும் கண்மாய் பகுதியில் இருக்கிறது என்று அரசாங்கம் மக்களை ஊரை காலி பண்ண சொல்கிறார்கள். எங்க பாட்டம் போட்டு இருக்க தொட்டிக்கு இங்க இருந்தோம். இப்ப நாங்க பேரம் பேத்தி எடுத்துட்டோம். இப்ப போய் எங்களை போச்சோன்னா நாங்க எங்கோ இருப்போம். எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும், எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். புள்ள குட்டியெல்லாம் படிக்குது, நாங்க என்னப்பா செய்வோம்? இப்போ போச்சோன்னா நாங்க என்ன செய்வோம்? காலி வேணுன்னா நாங்க எங்கோ இருப்போம். செத்தா நாங்கள் இங்கே தான் சாவோம். எங்களை தூக்கி போட்டு இங்கே போட்டு பிதைச்சிட்டு அப்புறம் இடத்த எடுத்துகிட்டு போட்டு. உங்களை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி காலி பண்ணுங்க அப்படின்னு? எங்களுக்கு சர்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள அலக்கம் வந்தாங்க. அப்போ சும்மா வாய்மொழியாக சொல்லிட்டு போனாங்க. 2020 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, பிடபிள்யூ நோட்டீஸ் வந்திருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி காலி பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ அதை மேற்கொண்டு நாங்கள் கலெக்டர் மனுலாம் கொடுத்தோம். ஸோ திருப்பி அவங்க ஆக்ஷன் எடுக்கல இது வரையும். இப்போ திருப்பி வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக திருப்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் திருப்பி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுருவட்டி அடிச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கோம் இப்போ ஆண்டா இத்தனை வருஷம் என்ன தெரியாது, ஆண்டாண்டுக்கு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு பட்டா வேணும். எங்களுக்கு பட்டா வேணும், அந்த ஊர் விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குது. அந்த குட்டி எங்கே போய் விடுறது வைக்கிறது இப்படியெல்லாம் நெருக்கடி பண்ணுறாங்க. எங்களுக்கு வேணும், இந்த ஊர் தான் எங்களுக்கு வேணும், மற்றது எங்களுக்கு வேணாம். என்னால் பேச முடியாதுக்கு மேலே பேச முடியாது. வேறு பிள்ளை வீட்டில் நீங்கள் இருக்க நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம். அதனால் எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு தேவைப்படும்னு சொல்கிறோம். வேற கொடுத்தா எங்களுக்கு வேணாம். இந்த இடத்த எங்களுக்கு திட்டாடு, இந்த இடத்த எங்களுக்கு அதைத்தான் நாங்கள் வாதாடுறோம். எங்களுக்கு கொடுங்க, பட்டா கொடுன்னு கேட்குறோம். எங்களுக்கு வீடு வாசலாக அடித்தா நாங்கள்லாம் எங்கே இருப்போம்? பிள்ளை ஊட்டியே படிக்கணும், நாங்கள் தொழிலுக்கு போகணும், சம்பாரித்து சாப்பிடணும். வேறு பக்கம் போனால் எங்களுக்கு நாங்கள் என்னத்தை வச்சு சாப்பிடுவோம்? பிள்ளை ஊட்டியே எங்கே போய் படிக்கும்? அப்போ நாங்கள் முட்டாத்தனமாக இருந்தோம். நான்லாம் படிக்கலை, நாங்கள்லாம் படிக்கலை. இப்போ இருக்கவங்க படிக்காமல் இருக்க முடியுமா? படித்தா தான் காரியம் ஆகும். அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எங்கே ஓடுறது? இப்போ நீங்கள் நான் வீடை இடிக்க போகிறேன், அதை அடிக்க போகிறேன், இதை பயம் கொடுக்குறாங்க. செத்து பொழைக்கிறாப்புல இருக்குது. ஏன்னா எங்களோட வாழ்வாதாரன்றது திடீர்னு ஒரு 150 வருஷத்து ஒருத்தவங்களை திடீர்னு காலி பண்ணி போகணும்னு சொல்கிறப்ப எங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்குது. அதுக்காண்டி நான் போய் ஒரு புது இடத்துல இருந்து நான் பழகிடலாம். இவங்க என்ன எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்களுக்கு இங்கேருந்தே போனால் தான் அவங்களுக்கு வேலை எங்கே போகிறோம் வைக்கிறோம்னு தெரியும். இந்த ஊரை தாண்டினா கூட அவங்களுக்கு என்னாண்டே தெரியாது. அவங்கள போய் திடீர்னு காலி பண்ணணும்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சும்மா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் இருக்கலை. 3-4 தலைமுறையாக நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போவே அவங்க சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் இருக்கிறதுக்கு அம்மா, இங்கே யாரும் இருக்கக்கூடாது. இந்த கரண்ட் பில்லு, இபி, வீட்டு ரசீது வாங்குறப்பெல்லாம் தெரியலையா இதுக்கு அம்மான்னு? அப்பயே நீங்கள் இதுக்கு அம்மா போகிறம்போக்கு நீங்கள் இதை எடுக்காதீங்கன்னு இங்கே இருக்காதீங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம் இல்லையா? கேட்டால் அவங்க பிடபிள்யூ துறையில் கேட்கணுன்றாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கேட்கணுன்றாங்க. ஒரு தீர்மானம் பண்ணி தர்றது கிராம சபையோட இது. அவங்களுக்கு தெரியாதா என்ன இருக்குது அப்படின்னு? அவங்களையும் ஏமாத்துறாங்க. எல்லா அதிகாரியுமே எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன காரணம்? எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? எதுக்காக எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலை எங்களுக்கு.
ஒரு 100 வருஷம் இருக்கும். நாங்கள் எங்கள் பாட்டைங்க இருக்கையில் 100 வருஷம் இருக்கும் இந்த ஊரில் இருந்தவங்க. அவங்கெல்லாம் இல்லாமல் இப்போ மட்டுமா நீர் இப்படி வருது? இந்த 5 தலைமுறைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? 5 தலைமுறை தாகல. இப்போ கவர்மெண்ட் எங்கே போச்சு? வீட்டு வசதி போட்டுருக்காங்க, கரண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. பெரம்புக்கு அது கொடுக்கக்கூடாதுல்ல. 5 தலைமுறைக்கு பிற்பாடு இப்போ வந்து மக்கள் வந்து தொல்லை பண்ணுறது மாதிரி இது. திடீர்னு எங்களை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போயிருப்போம்? கேட்டால் எங்கேயோ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு இடத்துல போய் நீங்கள் இருக்குன்னு சொன்னால் அங்கேருந்து நாங்கள் வேலைக்கு வர்றது இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமற்ற இதாகிடுது. அதனால தான் மக்கள்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தோன்னுமே திடீர்னு இடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. யாராச்சும் ஒரு ரூமரை கிளப்பிடுறாங்க. அந்த பயத்திலே தான் டெய்லியும் மக்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஊரை விட்டு வெளியேறினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மக்கள் சொல்கிறார்கள். மக்கள் பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் மக்களின் குமரல் அரசாங்கத்தை சென்றடையுமா?